நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியில அதே 3.3 எக்ஸசைஸ்ல ஃபியூ சம்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபியூ சம்ஸோட வந்துட்டு எக்ஸசைஸ் 3.3 நம்ம கவர் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுல ஒரு சில சம்ஸ் பார்த்துட்டு நம்ம இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது பிறகு நம்ம நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸசைஸ் 3.3ல இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் 1 என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா cot 4x times sin 5x plus sin 3x equal to cot x sin 5x minus sin 3x. இது வந்து கொஸ்டின். ஸோ என்ன இந்த காட் சைன் அப்படின்றது என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னு பார்ப்போம். முதல்ல இந்த பக்கம் வந்துட்டு sin x plus sin y ஃபார்மேட்ல இருக்கு, இந்த பக்கம் sin x minus sin y ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்டு ஃபார்முலா என்னென்னு எழுதி முடிச்சுட்டு அடுத்து வேற என்ன மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணலாம். எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுமா, ஆர்ஹெச்எஸ் எடுத்து எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சமுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் தனித்தனியா சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டும் ஈக்குவலா தான் சிம்பிளிஃபை ஆகுதுன்னு சொன்னா போதும். ஓகே, நம்ம சம்குள்ள போலாமா? எஸ், கமா. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் நம்ம எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ் எடுத்து அதை வந்து நம்ம எப்படி மாத்தலாம் cot 4x அதை அப்படியே வச்சுக்குவோம். இப்போ sin x plus sin y அந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2 of sin x plus y by 2 that is 5x plus 3x 8x 8x by 2 4x cos x minus y by 2. So 5x minus 3x வந்து 2x by 2 2x by 2 sorry cos x. This is cos x. Okay. Yeah. Now cot 4x நம்ம எப்படி எழுதலாம்? cos 4x by sin 4x எழுதனா இங்க 2 sin 4x cos x இருக்கா? இப்ப sin 4x cancel ஆயிருமா? So cos 4x 2 cos x இந்த டேர்ம் வருமா? இதை 1ன்னு வச்சுக்கோ. இப்ப RHS எடுத்துக்கோ. RHS எடுத்தா cot x அதே தான். இங்க உள்ள பார்த்தோம்னா sin x minus sin y அந்த ஃபார்மேட்ல இருக்கு. So 2 cos x plus y by 2. So 5x plus 3x on the 8x 8x by 2 4x. Then sin of 5 minus 3 வந்து 2x 2x by 2 sin x. Okay. இப்போ cot x எப்படி எழுதலாம்? cos x by sin x எழுதலாம். 2 cos of 4x sin x வருமா? So இப்போ sinus cancel ஆயிருமா? So answer என்ன வரும்? cos x 2 cos x cos 4x. So 1 and 2 are equal. So LHS equal to RHS. So hence proved. Yes, that's all. Next question போலாமா? Problem 2. Question வந்துட்டு cot x cot 2x cot 2x cot 3x minus cot 3x cot x equal to 1. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா cos x cos y and sin x minus x minus y இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். என்னடா இங்க இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா வந்து நீங்க திங்க் பண்ணக்கூடாது. இட் இஸ் அ ஈஸி ப்ராசஸ் தான். நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து cot 2x மட்டும் காமன் ஆகும். நீங்க எடுக்கப்படுது ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் பத்தி நம்ம இங்க பேசலாம். cot 2x காமனா வெளியே எடுத்துக்கோங்க. cot x minus cot 3x எழுதலாமா? இப்போ இதை மட்டும் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ cot 2x எப்படி எழுதலாம்? sin 2x by cos 2x by sin 2x. எப்படி எழுதலாம்? cot 2x அப்படின்னே வச்சுக்கணும் இப்போதைக்கு. இதை எப்படி எழுதலாம்னா cos x sin x எழுதலாமா? மைனஸ் cos 3x sin 3x எழுதலாமா? இப்போ cot 2x அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? cos x sin 3x minus cos 3x sin x
இப்படி எழுதலாமா? by sin x sin 3x இப்படி எழுதலாமா? இப்போ இப்போ cot 2x எப்படி எழுதலாம்? cos 2x by sin 2x எழுதலாமா? இதை இப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த மேலே கட்டாம எப்படி எழுதலாம்? sin x cos y minus cos x sin y என்ன ஃபார்மேட்ல இருக்கு? sin of x minus y ஃபார்மேட்ல இருக்கு. xங்கிறது இங்க 3x அந்த yங்கிறது வந்து x sin x sin 3x ஓகேவா? ஸோ இப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கும்? sin 2x இருக்குமா? sin 2x கீழே டினாமினேட்டர் sin 2x கேன்சல் ஆயிருமா? ஸோ cos 2x by sin x cos 3x sorry sin x sin 3x இப்போ நம்ம வந்து அந்த cot x அந்த லாஸ்ட் டேர்ம் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இங்க செய்றேன் cos 2x by sin x sin of 3x minus cot 3x cot x அந்த டேர்மை நான் இங்க எழுதிக்கிறேன். இப்போ cos 2x divided by sin x sin 3x by அதை எப்படி எழுதலாம்? cos 3x cos x divided by cos sin 3x sin x எழுதலாம். ஸோ இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை காமனாக எழுதிக்கலாமா? 2x minus cos of 3x cos of x divided by sin x sin 3x. இப்போ ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு அடுத்து நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா cos x cos y அந்த ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, வேற கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட். ஓகே, மேலே வந்து cos 2x அப்படியே தான் இருக்க போகுது. cos 2x அப்படியே தான் இருக்க போகுது மைனஸ் அந்த cos 3x அந்த cos x க்கு பதிலாக minus 1/2 cos of 4x ரெண்டையும் ஆட் பண்ணணும் 4x plus cos of ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் 3x minus x 2x. ஓகேவா? divided by sin of x sin of 3x. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தோம்னா cos 2x plus cos plus half of cos 4x வரும். அதுக்கு பிறகு என்ன வரும்? minus half of cos 2x வரும். இதே மாதிரி நம்ம கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு sin x sin y ஓட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நியூமரேட்டர்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தா minus half cos of 4x ஸோ இங்கே வந்து ஹாஃபு மைனஸ் ஹாஃபும் மைனஸும் சேர்ந்து ஹாஃப் ஆகிடும். காஸ் ஆஃப் 4x மைனஸ் இங்கே ஒரு ஹாஃப் இருக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு 1 இருக்கு. ஸோ ப்ளஸ் 1 ஆஃப் காஸ் 2x. இங்கே வந்து நம்ம sin x sin y ஓட ஃபார்முலா போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். sin x sin y ஓட ஃபார்முலா போட்டாலும் half of cos x plus y plus cos of x minus y
ஸோ the சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் வரும். இங்கே வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகும். ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம் லைக் த வே. ஸோ 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து cos x cos y, இன்னொரு ஃபார்முலா வந்து sin x minus y, இன்னொரு ஃபார்முலா வந்துட்டு sin xy. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா we get the answer as 1. மேலையும் கீழையும் டிவைட் பண்ணால் 1. ஸோ RHS கிடைச்சிச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ இது 3 ஃபார்முலா இருக்குது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணோம். தென் ப்ராப்ளம் 3. ப்ராப்ளம் 3லாம் வந்து டைரக்ட் தான். என்ன டைரக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ஜஸ்ட் tan 2xக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அதை வந்து 2 டைம் அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். tan 2 of 2x ஃபார்முலாவில் 2 of tan xக்கு பதிலாக 2x divided by 1 minus tan square 2x. மறுபடியும் என்ன பண்ணோம்னா மறுபடியும் இங்கே வந்து அதே ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். tan x 1 minus tan square x. கீழே வந்து நம்ம வந்து 1 மைனஸ் இதை நம்ம அன்றைக்கே பார்த்துக்கோம் tan 2x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் அப்படின்னா. ஸோ 2 tan x டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் x ஹோல் ஸ்கொயர். தென் 4 tan x divided by 1 minus tan square x over 1 minus tan square x whole square minus 2 tan x whole square divided by 1 minus tan square x whole power square. ஓகே, இப்போ நம்ம வந்து அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா வந்துட்டு 4 tan x வரும். இங்கே 1 minus tan square x வரும். இங்கே வந்து 1 minus multiply by 1 minus tan square x the whole square வரும். divided by இங்கே வந்து நம்ம எழுதணும்னா 1 minus 2 tan x, so 2 tan square x plus tan power 4x minus 4 tan square x வரும். ஸோ இங்கே டினாமினேட்டர் இதுவும் இது ஒரு டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ 4 tan x அப்படியே வரும். இங்கே 1 மைனஸ் tan ஸ்கொயர் x வரும் ஓவர் 1 மைனஸ் 6 tan ஸ்கொயர் x ப்ளஸ் tan பவர் 4x. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் 2 டைம்ஸ் வந்து tan 2x ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணி அதை வந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துருக்கோம். அவ்வளோதான். ப்ராப்ளம் 4 இதுவும் அதே மாதிரி தான். cos 2x ஃபார்முலாவை வந்து நம்ம 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுவோம். தட்ஸ் ஆல். cos 4x அந்த 4x எப்படி எழுதலாம், cos of 2 times 2xன்னு எழுதலாம். cos of 2x ஓட ஃபார்முலா 1 minus 2 sin square. இங்கே ஏக்கு பதிலாக x இருக்கு, 2x இருக்கு. தென் வந்து sin of 2x ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ 2 sin x cos x, அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போடலாம். ஸோ 2 ஸ்கொயர்னா வந்து 4ன்னு ஆயிரும். ஸோ 4 sin square x cos square xன்னு வரும். 2 4s are 8. ஸோ 2 sin square x cos square x. ஸோ நம்மளோட RHS வந்துச்சு. That's all. Then problem 5. Question வந்து 6x. 6xக்கு cos 2a cos 3a ஃபார்முலாவும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ cos 6a எப்படி எழுதலாம், 2 times 3aன்னு எழுதலாம், 3xன்னு. ஸோ cos 2x ஓட ஃபார்முலா என்ன, 1 தானே. இங்கே வந்து நம்ம இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா, 2 of cos square a minus 1. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் வந்து நமக்கு கேட்டிருக்கிறது எல்லாமே காஸ்டில் கேட்டிருக்காங்களா, அதனால நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ 2 cos square 3x minus 1. ஸோ cos 3x ஓட ஃபார்முலா என்னன்னு போட்டிருக்கு, 4 of cos cube x minus 3 cos x power 2 minus 1. ஸோ இப்போ வந்து பவர் 2க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். 4 4s are 16 cos 3 ஸ்கொயர் cos cube x ஸ்கொயர்னா cos power 6x and minus
2 times 4 3s are 12 cos power 4x plus 3 3s are 9 cos square x minus 1. So a minus b the whole square formula use பண்ணிருக்கோம். Then வந்து அந்த 2 உள்ள கொண்டு போயிடும். Cos power 6 48 cos power 4 18 cos square x and minus 1. So நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஸோ நமக்கு இந்த மாதிரி ப்ரூஃப்க்கெலாம் நமக்கு என்ன தேவைன்னா என்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத முதல் நம்ம வந்து கேதர் பண்ணிட்டோம்னா இட்ஸ் ஈஸியஸ்ட் ஒன். ஓகே, இங்கே நம்ம இந்த செஷனில் நம்ம பார்த்துருக்க மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அந்த ரிலேட்டடான ஃபார்முலா அண்ட் தென் வந்துட்டு 2xோட ஃபார்முலா டபுள் ஆங்கிள் ஃபார்முலா இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு வந்து நம்ம மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கோ த்ரூ பண்ணலாம். ஓகே, பை பாய்.